மகாநதி சீரியல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்போது இந்த பசுபதியும் ராகினி போட்ட சதியில் இப்போ விஜய் வந்து மாட்டிக்கிட்டாரு. அஜய் அப்பா தான் வெண்ணிலா குடும்பத்தை கொலை பண்ணார். இந்த விஷயம் வந்து இப்போ வெளியே தெரிஞ்சதுமே மொத்த பழியும் தூக்கி விஜய் மேலே போட்டுட்டார். ஸோ இதனால் போலீஸ் இப்போது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயையும் அஜயோட அப்பாவையும் அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட காவேரி விஜய்க்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ நேராக கிளம்பி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போகும்பொழுது தாத்தாவுக்கும் ஃபோன் பண்ணி விஜய்க்கு இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவங்களும் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டேஷனுக்கு போன காவேரி கிட்ட இந்த வெண்ணிலா நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணாங்க. நீ எதுக்கு இங்கே வந்து நீ யாருன்ற மாதிரிலாம் கேட்க வெண்ணிலா தரமான சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க. காவேரி இந்த வெண்ணிலா முகத்தில் கறியை பூசுகிற மாதிரி செம்மையாக வந்து பேசியிருந்தாங்க. அதாவது இந்த வெண்ணிலா இதுக்கடி வந்த உனக்கு இங்கே என்ன வேலைன்னு சொல்லி கேட்க காவேரி பார்த்தீங்கன்னா நான் தான் ஒரு பொண்டாட்டி, வேறு எவளையும் அதுக்கு சொந்த கொண்டாட விட முடியாதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன், விஜய்க்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உன் கழுத்தில் தாலி கழட்டும், நான் எந்த வித பிரச்சனையும் பண்ண மாட்டேன், என் தாலியை கழட்டி கொடுத்துட்டு நான் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறேன்னு தான் சொன்னேன். ஆனால் விஜய்க்கு அதில் ஒரு பர்சன் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அவருக்கு நான் மட்டும்தான் முக்கியம் அப்படின்றதும் புரிஞ்சிடுச்சு. அதனால் நான் எதுக்காக அவரை உன்கிட்ட விட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவங்களும் பேசுகிறாங்க. உன் சுயரூபம் என்ன அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. யாருக்காகவும் எவளுக்காகவும் என் புருஷனை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் வராரு. இன்ஸ்பெக்டர்கிட்ட காவேரி கேட்ட விஷயம் வந்து கடந்த ஒரு வருஷமாக விஜய் வந்து கல்யாணம் பண்ண சொல்லி இந்த வெண்ணிலா டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் இப்போது குடும்பத்தை வந்து கொலை பண்ண விஷயத்தில் விஜய் வந்து மாட்டி விட்டுருக்கா. எனக்கு ஒரு விஷயந்தான் புரியல, தன் குடும்பத்தையே கொலை பண்ண ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ண எப்படி வந்து ஆசைப்பட்றான், இதிலேருந்தே தெரியல விஜய் மேலே எந்த தவறுமே இல்லை அப்படின்றவங்க தெரியலையான்ற மாதிரி இப்போ காவேரி கேட்க இன்ஸ்பெக்டர் வந்து யோசிக்கிறாரு. எனக்கு கிடைக்காத விஜய் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் தான் வெண்ணிலா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு காவேரி வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்கிறாங்க. இதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் காவேரி சொல்கிறது சரிதான் அப்படின்ற மாதிரி யோசிக்க அந்த நேரம் இந்த அஜயோட அப்பா மறுபடியும் பார்த்திங்கன்னா குட்டையை குழப்பிட்டார். இதனால் போலீஸ் வந்து இப்போது என்கொயரி முடிகிற வரைக்கும் இங்கேருந்து யாரும் போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு பிறகும் இந்த வெண்ணிலாவோட சுயரூபம் என்ன அப்படின்றது விஜய்க்கு புரிஞ்சிடுச்சு. அதனால் இனிமேல் எந்தவித தயக்கமும் இல்லாமல் காவேரி கூட சந்தோஷமாக காவேரி விஜயை வந்து எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இப்போ ஸ்டேஷன் வெளியே வந்து துவச்சி நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்து ராகினியும் பசுபதியும் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கு இதோட ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றதுக்காக காவேரி செம்மையாக ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க. அது என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்கு, இப்போ விஜய்க்காக காவேரி வந்திருக்காங்க, இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.